வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 18ஆம் தேதியில் நடந்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1229ஆம் ஆண்டில் 6வது சிலுவைப் போரில் புனித ரோம பேரரசர் 2ஆம் ஃபிரெட்ரிக் குர்திய ஆட்சியாளர் அல் காமிலுடன் 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்து கொண்டு எருசலேம், நாசரேத்து, பெத்லகேம் ஆகியவற்றை மீளப் பெற்றார். 1332ஆம் ஆண்டில் எத்தியோப்பிய பேரரசர் அம்தா முதலாம் சேயோன் தெற்கு முஸ்லிம் மாகாணங்களில் தனது போர் நடவடிக்கைகளை ஆரம்பித்தார். 1478ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 4ஆம் எட்வர்ட் மன்னனுக்கு எதிராக சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அவரது மூத்த தமையன் கிளாரன்ஸ் இளவரசர் ஜோர்ஜிற்கு லண்டன் கோபுரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1637ஆம் ஆண்டில் 80 ஆண்டு போரின் போது இங்கிலாந்தின் கோர்ன்வால் கரையில் ஸ்பானிய கடற்படை கப்பல்கள், மிக முக்கியமான ஆங்கிலோ டச்சு வணிக கப்பல்கள் 44ஐ வழிமறித்து தாக்கி அவற்றில் 20ஐ கைப்பற்றின. ஏனையவை அழிக்கப்பட்டன. 1745ஆம் ஆண்டில் மத்திய சாவகத்தில் சுராகர்த்தா நகரம் உருவாக்கப்பட்டு சுராகர்த்தா சுல்தானகத்தின் தலைநகரமாகவும் அது ஆக்கப்பட்டது. 1797ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சி போர்களில் ரால்ஃப் அபர்க்ரோம்பி தலைமையில் 18 பிரித்தானிய கப்பல்கள் திரினிடாடை ஊடுருவின. 1861ஆம் ஆண்டில் 2ஆம் விக்டர் இமானுவேல் இத்தாலியின் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1861ஆம் ஆண்டில் மாண்ட்காமரியில் ஜெபர்சன் டேவிஸ் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டார். 1865ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் வில்லியம் சேர்மன் தலைமையிலான கூட்டுப்படைகள் தென் கரோலினாவின் மத்திய அவையை தீயிட்டு கொளுத்தினர். 1873ஆம் ஆண்டில் பல்கேரிய புரட்சித் தலைவர் வசீல் லெவ்ஸ்கி சோஃபியா நகரில் உதுமானியர்களால் தூக்கிலிடப்பட்டார். 1911ஆம் ஆண்டில் முதலாவது அதிகாரப்பூர்வமான வான்வழி கடித போக்குவரத்து இடம்பெற்றது. இந்தியாவின் அலகாபாத் நகரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நைனி நகருக்கு 6500 கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டன. 1930ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலம் கிளைட் டோம்பா புளூட்டோவை கண்டுபிடித்தார். 1932ஆம் ஆண்டில் சீன குடியரசிடம் இருந்து மஞ்சுகோவின் விடுதலையை ஜப்பான் மன்னர் அறிவித்தார். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் சிங்கப்பூரில் ஜப்பானிய இராணுவம் ஜப்பானிய விரோத சீனர்களை தேடி அழிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்தது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனிய படையினர் வெள்ளை ரோஜா இயக்கத்தினரை கைது செய்தனர். 1946ஆம் ஆண்டில் மும்பை துறைமுகத்தில் நடந்த கடற்படை மாலுமிகளின் பம்பாய் கழகம் பிரித்தானிய இந்தியாவின் ஏனைய மாகாணங்களுக்கும் பரவியது. 1947ஆம் ஆண்டில் பிரெஞ்சு படையினர் அனோய் நகரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். வியட் மின் படைகள் காட்டுக்குள் தப்பி ஓடினர். 1957ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் கடைசி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1957ஆம் ஆண்டில் கென்யாவின் கிளர்ச்சி தலைவர் நெதான் கிமாத்தி பிரித்தானிய குடியேற்ற அரசினால் தூக்கிலிடப்பட்டார். 1959ஆம் ஆண்டில் நேபாளத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டில் காம்பியா ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது. 1972ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருந்த அனைத்து கைதிகளும் தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற அம்மாநிலத்தின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது.
1991 லண்டனில் IRA போராளிகள் படிங்டன் விக்டோரியா தொடருந்து நிலையங்களில் குண்டுகளை வெடிக்க வைத்தனர். 1992 மகாமகக்குளம் நெரிசலில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் மகாமக குளத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்ட போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 60 பேர் உயிர் இழந்தனர். 2001 அமெரிக்க புலனாய்வாளர் ராபர்ட் ஆன்சன் சோவியத் ஒன்றியத்தின் உளவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். இவருக்கு பின்னாளில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 2001 இந்தோனேசியாவில் சயாக் மதுரா மக்களிடையே இன கலவரம் வெடித்தது. 500 பேர் வரையில் உயிரிழந்தனர். 1,00,000 பேர் மதுரா மக்கள் இடம் பெயர்ந்தனர். 2003 தென்கொரியாவில் சுரங்க தொடர் உந்து நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 200 பேர் வரை உயிரிழந்தனர். 2004 ஈரான் நிசாப்பார் நகரில் கந்தகம், பெட்ரோல், உரம் ஆகியவற்றை ஏற்றிச் சென்ற தொடருந்து ஒன்று தீப்பிடித்து வெடித்ததில் 295 பேர் உயிரிழந்தனர். 2007 ஹரியானாவின் பானிபத் நகரில் விரைவு தொடருந்து ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 68 பேர் கொல்லப்பட்டனர். 2010 விக்கிலீக்ஸ் பிராட்லி மார்னிங் என்ற அமெரிக்க இராணுவ வீரர் ஒருவர் கொடுத்த இரகசிய ஆவணங்களின் முதல் தொகுதியை வெளியிட்டது. 2013 பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் வானூர்தி நிலையத்தில் இடம்பெற்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் 50 மில்லியன் பவுண்டு பெறுமதியான வைரங்கள் கொள்ளையிடப்பட்டன. 2014 உக்ரைன் தலைநகர் கீவில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நடந்த மோதலில் 76 பேர் உயிரிழந்தனர். 2014 ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக உச்சநீதிமன்றம் குறைத்தது. 2018 ஈரானின் அசிமான் விமானம் ரோஸ் மலைகளில் மோதியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 65 பேரும் உயிர் இழந்தனர். மேலும் பிப்ரவரி 18 நேபாள நாட்டின் தேசிய ஜனநாயக நாளாகவும் காம்பியா நாட்டின் விடுதலை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.